நான் இப்போ உங்களுக்கு டொமேட்டோ ஜவ்வரிசி அரிசி 3 சேர்த்து எப்படி வடாம் பண்ணலாம் வீட்டில் வடாம் பண்ணுற ரெசிப்பியை உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ மூலியமாக. இதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணலாம். அதுக்காக நம்ம ஒரு 100 கிராம் ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் காலையில் 10 மணிக்கு ஊற வச்சாச்சு. அதே மாதிரி அரிசியும் காலையில் 10 மணிக்கு 50 கிராம் 50 கிராம் இட்லி ரைஸு, 50 கிராம் பச்சரிசியை அதேமாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு இப்போ ராத்திரி 6 மணிக்கு மேலே அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ மாமி மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. இது ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு பச்சரிசியும் புழுங்கரிசி கலந்த அரிசியை அரைக்க போகிறாங்க. வெறுமனே அரைக்கணுமாம்மா? ஆமாம். இப்போ இது 1 டம்ளர், இது 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதான் இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் இது ஒரு 100 கிராம் இருக்கும் ஜவ்வரிசி. அந்த டம்ளர்லேருந்து 100 கிராம் போட்டால் அதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஊற வச்சு இப்போ வடிகட்டிட்டாங்க. 1 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி. ஓகே, சொல்லுங்க. 1 டம்ளர் இதுக்கு அதான் 2 மாசம் வந்து இப்போ 2 டம்ளர் இருக்கு. சரி, ஓகே, சொல்லியாச்சு. அதெல்லாம் அரிசியும் சேர்த்து இது ஒரு டம்ளர், இது 1 டம்ளர், 2 டம்ளர். 1 2 3. இப்போ அந்த அரைச்ச மாவை கேஸில் குக்கரில் வச்சு நல்லா கிண்டி ஒரு 6 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. 2க்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். 2 டம்ளர் இல்லை 200 கிராம் ஜவ்வரிசி பச்சரிசிலாம் சேர்த்தக்கு 6 டம்ளர். அதே எந்த டம்ளரால் நீங்கள் அளந்து போட்டீங்களோ அரிசியும் ஜவ்வரிசியும் அதே டம்ளரால் 6 மடங்கு தண்ணி இதுமாதிரி குக்கரில் ஊற்றிக்கணும். இப்போ அந்த அரிசியை அரைக்க போகிறாங்க. அரிசியை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறாங்க. நல்லா கவுமெல்லாம் அரைக்கணுமா? கவுமெல்லாம் அரைச்சிக்கணும் மிக்சியில் அந்த அரிசியை. காலையில் ஊற வச்ச அரிசியை இப்போ சாயங்காலம் ஒரு 6 மணி வாக்கில் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் ஜவ்வரிசி அரைக்கணுமா? அரிசி என்ன வேணும்னு அரைச்சிட்ருக்காங்க. 2 பேர் எடுத்து பார்த்தாங்க, இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் போல இருக்குது. அதுக்காக இன்னும் ஒரு சுற்றிட்டுருக்காங்க. இப்போ இது அரைச்சாச்சு. அரிசியை மாவாக அரைச்சாச்சு. அடுத்தது இந்த ஜவ்வரிசி இதில் போட்டுக்கிறாங்க. ஜவ்வரிசி ஊறுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும். அதுக்காக 2 ஏடாக இருக்கிறாங்க. இங்கே 1 டம்ளர் போட்டாலே நிறைய ஆகிடும்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறாங்க, கொஞ்சம் போட்டு அரைக்கணும். நீங்கள் இந்த ரெண்டையும் அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தோசை மாவு அளவுக்கு அந்த கிரேவி அந்த இது இருக்கும், மாவு அரைச்சது மாவு தோசை மாவு மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அதை இன்னும் கிண்டும் போது வெந்துக்கும், வேக வேக கெட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை கொதிக்க விட்டு அதை கொஞ்சம் கெட்டியாக்கிக்கலாம். ஒரு ரேடு ஜவ்வரிசி அரைச்சிட்டாங்க, இப்போ இன்னொரு ரேடு இதில் இருக்குது. அதே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன்னா அவங்களுக்கு இதை ரெண்டையுமே அரைச்ச மாவை அப்புறமா குக்கரில் வைக்கணுமால, குக்கர் கேஸில் ஆன் பண்ணுமா? இப்போ தண்ணி ஊற்றி சொன்னேன் 6 மடங்கு தண்ணி. நான் அடுப்பில் வச்சுருக்கேன், நீங்கள் வச்சுக்கோங்களா? வச்சுருங்க. சரி சரி, ஓகே ஓகே. முதல்ல அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லையா? சேர்த்தாப்புல ஒத்தாப்புல அரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு. ஓகே ஓகே. நல்லா அதை கரைச்சிடணும், ஒத்தாப்புல கரைச்சிட்டு, இல்லாட்டா கெட்டி தட்டிடும். அப்படியே அதில் இதாச்சுணும். வெந்நீரில் கரெக்டு, வெந்நீரில் நீங்கள் இது ஊற்றி பண்ணாதுங்க, கட்டி தட்டிடும். பச்சை தண்ணியே ஒரு நல்லா கலக்கிடுங்க. ஏன்னா வெந்நீரில் போட்ட உடனே இந்த பச்சை மாவு என்ன ஆகும்னா அங்கங்கே கெட்டி தட்டிடும். நிறைய பேர் இந்த கொரக்கட்டை வீட்டில் பண்ணும்போது இந்த தப்பு பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, முதல்ல வெந்நீரை வச்சுக்கிறாங்க, நல்லா வெந்நீர் சுட்ட உடனே அதில் அரிசி மாவு போடுறாங்க. அது என்ன ஆகும்னா கட்டி தட்டிடும், நம்ம கொரக்கட்டை பண்ணவே வராது. அதுக்காக நம்ம கொரக்கட்டைலாம் பண்ணக்கு முன்னால் நல்லா கரைச்சிக்கணும். ஒரு எவ்வளோ மாவு போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அடுத்த நான் வீடியோலாம் கொழுக்கட்டை பண்ண பற்றி சொல்கிறேன். அந்த கொழுக்கட்டை மாவு ரெசிபி மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கணும். நார்மலாக பச்சை தண்ணியே நல்லா கரைச்சின்றணும் இந்த மாவை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னால். நான் அந்த ஏற்கனவே குக்கரில் இதுக்கு 6 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கோம், 3 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த மாவு அரைக்கிற போது உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு போட்டீங்கன்னா அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றி அரைச்சின்றணும். அந்த 2 டம்ளர் தவிர 6 டம்ளர் தண்ணி குக்கரில் தான் இதில் வச்சுருக்கோம். அதில் நல்லா இது மாதிரி கரைச்சின்றணும். கரைச்சிக்கிறாங்க பாரு, நல்லா கரைச்சிக்கிறாங்க. நல்லா இதை கரைச்சிட்டு கையால் ஊற்றா போல் கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றா போல் மாவு வேஸ்ட் ஆக்காமல் அதை ஒற்றா போல் அலம்பி அதில் ஊற்றிட்டுக்கோங்க. இந்த ஆல்ரெடி 6 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கோம், அதில் இந்த மாவை அரைச்ச மாவை நல்லா போட்டு கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் இந்த கலக்கினதை வைக்கணும். அதுக்கப்புறம் என்னம்மா மாமி சொல்லுவாங்க, அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலருங்க. கொஞ்சம் கலரத்தை நிறுத்திட்டேன்னா அடியில் மாவு ஒட்டிக்கும், கெட்டியாக இருந்திருக்கும். ஒத்தா போல் பண்ண முடியாது. உப்பு அதுக்கு நீங்கள் அவங்கவுங்க ஏற்ற போல் உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டில் போய் உப்பு ஜாஸ்தி போட்டுப்பாங்க. பொதுவாக இதுக்கு 2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். ஆமாம், ஏன்னா இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் உப்பு ஜாஸ்தி உப்பு போட்டால் ஜாஸ்தி உங்களுக்கு கறிக்க அமைச்சிடும். அதுக்காக இல்லை மீடியமாக போட்டுக்கலாம். இதோடைய இப்போ தக்காளி இதில் அரைச்சி போட்டுடுங்களாம்மா? இல்லை, இது வந்து மூடி வைக்கணுங்க. சரி, அதை மூடி வச்சுட்டு அப்புறமா தக்காளி அரைச்சி இது ஸ்டீம் போனதுக்கப்புறம் தக்காளியாயும் இப்போ வேக வைக்கணுமா? மூடி போட்டு வேக வைக்கணும். அரிசி மாவு இல்லையா, அரிசி மாவு வேகணுமே, அடி பிடிச்சிடாதுமா. அதான் கலரிண்டே இருக்கணும்.
கலரிட்டு என்ன பண்ணுவீங்களம்மா இது? உப்பு போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, கலரிட்டு இது சேர்ந்தா மாதிரி வரும். அப்புறம் வரும்போது சிம்மில் அடுப்பில் சிம்மு வச்சுட்டோம், மூட்டி போட்டு குக்கர் வெயிட்டையும் போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சிடணும். சிம்மிலேயே இருக்கும். அப்போ தான் அந்த மாவு வேகும். ஆமாம். இதுக்கு ஒரு 3 தக்காளி நெருக்கிக்கோங்க. 7 பச்சை மிளகா. 7 பச்சை மிளகா. அதுக்கு காரத்துக்கு 7 பச்சை மிளகா. 3 தக்காளி நெருக்கி இந்த மிக்சியோடய போட்டுடணும். இப்போது அந்த நல்ல கலரினதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட்டு தோசை மாவு அளவுலேருந்து இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசியும் ஜவ்வரிசியும் இன்னும் நல்லா வெந்துக்கும். அதுக்காக தான் தண்ணியை ஜாஸ்தி ஊற்றி நீங்கள் அதுக்கு 6 மடங்குலேருந்து 8 மடங்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல 6 மடங்கு சொன்னேன். இப்போ குக்கரில் இது மாதிரி வேகணுக்காக இன்னொரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கோம். ஒரு 20 நிமிஷம் இல்லை 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும் குக்கரில் வச்சு வெந்ததுக்கப்புறம் சிம்மிலே வைங்க. சிம்மில் வச்சு வெயிட் போட்டுவிடுங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு ஃபர்தராக இந்த தக்காளியும் பச்சை மிளகாலாம் போட்டு இதில் மிக்சியில் வச்சுருக்கோம். 3 தக்காளி, 7 பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் அரைங்கும். மிக்சியில் அரைச்சிட்டாமா நல்லா வெறுமனே ஆயிடுச்சு. இன்னும் அரைக்கணும். இன்னும் 2 சுற்று சுற்றணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச மாப்பிளையே சைடில் வச்சுக்கோங்க. அது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் 20 நிமிஷம் சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து இந்த இந்த இதையும் அதில் போட்டு கலக்கணும். இப்போ ஒரு 20 நிமிஷம் குக்கரில் சிம்மில் வச்சு வெயிட்டை போட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ எடுத்து பார்த்துருக்கோம். எடுத்து பார்த்தா உங்களுக்கு அதோட கெட்டித்தன்மை அந்த கலரே சேஞ்ச் ஆகிப்பாங்க. அப்போ பச்சை அது அப்போ ஒரு வெள்ளையாக இருந்தது கலரு. இப்போ வேக வேக அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வெந்திருக்கு. அதுதான் ஒரு காரணம். இது ப்ரூஃப் மாதிரி உங்களுக்கு. இப்போ இந்த அரைச்சி விட்டு தக்காளி விழுது இப்போ அரைச்சோம்ல, அது பச்சை மிளகா, தக்காளி 3 தக்காளி, அப்புறம் வேறு என்ன போட்டாங்க அதில்? பச்சை மிளகா, தக்காளி. அதான் பச்சை மிளகா எவ்வளோ, தக்காளி எவ்வளோ? 3 தக்காளி, பச்சை மிளகா எவ்வளோ? 7 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு இந்த எல்லாத்தையும் அலம்பி அதில் ஊற்றிடலாம். நீங்கள் மிக்சியில் எல்லாம் அரைச்சதை மீதியெல்லாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நல்லா கிண்டிடுங்க. கொஞ்சம் பற்ற விடணும். இப்போ நல்லா அந்த தக்காளி விழுதியும் அந்த அரைச்சதை பச்சை மிளகா தக்காளி சேர்த்து அரைச்சதை இதை ஊற்றிட்டோம். ஊற்றி ஒரு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர், மேக்ஸிமம் 2 டம்ளர் கூட தண்ணி ஊற்றலாம். ஏன்னா காலையில் தான் நம்ம வடம் போடுவோம். அப்போ இது இன்னும் கெட்டியாகிடும். ஸோ இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறாங்க அம்மா. டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்களம்மா?
அதே அந்த டம்ளரால் எந்த டம்ளரால் அளந்தீங்களோ அதே டம்ளரால் பெருங்காயம் ஒரு 2 டம்ளர் தண்ணி. இப்போ பெருங்காயம் தண்ணி அதில் ஊற்றிடுங்க. பெருங்காயத்தை கரைச்சி வச்சு கெட்டி பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் இல்லாதவங்க பொடி பெருங்காயம் போட்டுக்கலாம். கெட்டி பெருங்காயன்றதுனால அதை அப்படியே ஊற வச்சுட்டோம் தண்ணியில். அது இப்போ கரைச்சிட்டோம். கரைச்சி இதில் ஊற்றிடுறோம். நல்லா போல் கரண்டியால் நல்லா இது பண்ணிக்கோங்க, கலக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுடுங்க. காலையில் எழுந்து மறுபடியும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அது அப்போ ரொம்ப கெட்டியாக இருந்தால் அந்த எப்படியும் இந்த ஊற்றுற அளவுக்கு ஒரு பதத்தை வச்சுக்கோங்க. இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி. இப்போ நல்லா இது கலக்கியாச்சு. தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்காச்சு. இது தக்காளி வடம், தக்காளி ஜவ்வரிசி அரிசி 3 சேர்ந்து பண்ண வடம். இது இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே நீங்கள் மூடியை திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ மூடியாச்சு, அவ்வளோதான். மூடி இருக்கிறது இதை க்ளோஸ் பண்ணி கேஸ் மூடியாச்சு. இனிமேல் மேற்கொண்டு காலையில் வடம் பொழியறதுக்கு முன்னால் கெட்டியாக இருந்ததுன்னா அந்த வடம் ஊற்றுற பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு காலையில் வடம் போடலாம். அந்த டைமில் இப்போ எப்படி நான் வீடியோ எடுக்கிறேன். தேங்க்யூ. இப்போ காலையில் இருந்து நம்ம இதை பார்த்தா கொஞ்சம் கெட்டியாக ஆயிருக்கு. அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு 2-3 கலக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் ராத்திரியே போட்டுட்டேன்னா ஜீரகம் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக ஊறிடும். காலையில் போட்டேன்னா அது கடுக்கு இங்கே சாப்பிடும்போது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்காக காலையில் எவ்வளோம்மா ஸ்பூன் போடணும் ஜீரகம்? 2 ஸ்பூன் போட்டுடலாம். பாருங்கள், இந்த ஸ்பூன் வச்சுருக்காங்க. இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுவிடுங்க. போட்டு நல்லா ஓரளவுக்கு அதேமாதிரி இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. வேணுங்க. சரி மேடம். அதை கரண்டியால் ஊற்றுற அளவுக்கு ஒரு பதம் வர மாதிரி கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கோங்க. வெந்நீர் கெட்டிலில் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிட்டு ஒத்தா போல் இது பண்ணினா ஒரு இட்லி மாவோட ஒரு பதம் கனமாக இருக்கும், கெட்டியாக இருக்கணும். ரொம்பவும் நீர்க்காயிடுச்சுன்னா திருப்பியும் வடம்லாம் அப்படியே இதாக இருக்கும், பாயசமாக. இப்போ வடாமல் இருக்காது, திருப்பியும் எல்லாம் சேர்ந்த வடாமல் ஆகிடும். மசால் தோசை பெரிய மசால் தோசை பண்ணுவாங்க. 3 தோசை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் மசால் தோசை. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நீர்க்க பண்ணிட்டேன்னா சிங்கிள் வடாமல் ஆகிடும். எல்லாம் ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சிங்கிள் வடாம் வேணும்னா தண்ணி ஜாஸ்தி ஊற்றி நீர்க்க பண்ணலாம். ஆனால் சிங்கிள் வடாமல் சாப்பிட்ணுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கரண்டியிலேருந்து ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். அதுக்கு மேலே ஊற்றாதுங்க. ஆச்சாம்மா, இன்னும் எவ்வளோ பண்ணும்? சுட்டது போதுமா? ஆனால் வெந்நீரே விட்டுருக்கேங்க, அதோட சூடு இருக்கும்ல. இப்போ இதாக கட்டி தட்டுது எதாவது இருக்கா? கொஞ்சம் பாருங்க. அது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இந்த பதம் ஓரளவுக்கு இருந்தால் போதும். அது 1-2 கட்டி இருந்தால் நல்லா கரண்டியால் நசுக்கிக்கோங்க. நல்லா கலக்கிட்டீங்களா? இப்போ நல்லா ஒத்தா போல் ஆயிடுச்சு. இந்த 3 பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுட்டுருக்கோம். அப்படியே கரண்டியாக
போய் பால்கனியில் இல்லை மொட்டை மாடியில் போய் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு ஊற்றிடுங்க. நான் ஊற்ற வரும்போது காமிக்கிறோம். இப்போது எல்லாம் வடை கரெக்டாக அந்த 3 கண்டெய்னரில் கொண்டு வந்துட்டு இப்போ வெளியில் வச்சு பேப்பர் சீட், இந்த பிளாஸ்டிக் பேப்பர் சீட் மாதிரி போட்டுவிட்டு இந்த மாதிரி வடை ஒவ்வொரு கண்டியாக ஊற்றினா உங்களுக்கு போக போக காஞ்சி இதாகிடும். ஸோ ஓரளவுக்கு கனம், கொஞ்சம் லைட்டாக கனம் இருந்தால் போதும், ரொம்ப கனமாக இருந்தால் காயாது. இதே மாதிரி போட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை காமிக்கிறேன். இப்போ பாருங்க வடை இது மாதிரி ஃபுல் ஷீட்டு போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. போட்டுட்டா நீங்கள் வெயில் இது முதலே போட்டேன்னா உங்களுக்கு இந்த வெயில் ஜாஸ்தி வரத்துக்கு முன்னாலே போட்டு விட்டேன்னா மாடியிலன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே போட்டுடலாம். ஏன்னா வெயில் இப்போ வெளியிலலாம் வெயில் வந்துடுச்சு. அங்கே வெயில் வெளில வந்துடுச்சு. ஸோ இந்த நம்ம பால்கனியில் இன்னும் வரத்துக்கு ஒரு 2 ஹவர் ஆகும், 1.5 ஹவர் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டேன்னா இந்த வெயில் வர வர காய ஆரம்பிச்சிடும். முக்கால்வாசி முடிய போகிறது. அப்போ அங்கே எவ்வளோ ரங்கோலி பொட்டு கோலம் போடுற மாதிரி மாமி போடுறாங்க பாருங்கள். ஒரு சூப்பராக மேப் போட்டாங்க வடாத்தில், ஒரு மேப், அந்த ரூட் மேப் மாதிரி போட்டிருக்காங்க, எந்த ரூட் வழியாக எந்த ஊருக்கு போகணுன்னு. சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. பக்கத்தில் ஒரு ஷீட் போட்டு அதுலேயும் முடிச்சுடுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குது. இது இப்போ காய இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. காய அப்பளம் மாதிரி இப்போ மெலிசாகிடும். இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே ஒரு பக்கம் காஞ்சிடுச்சுன்னா அதே வெளில வந்துடும். மறுநாள் இந்த வெளில வந்து அப்படியே எடுத்து ரிவர்ஸ் திருப்பி போட்டு காய வச்சுட்டேன்னா 2 நாளில் ஃபுல்லாக காஞ்சிடும். அப்புறமா ஒரு காற்றுப்படாத ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன்னா எவ்வளோ நாளும் வரும். 6 மாதம் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. வீட்டில் என்றைக்காவது காய் எதுவும் பண்ணலைன்னா இந்த வடாத்தையே பொரிச்சு நம்ம சாப்பிட்றலாம். இப்போ ஒரு ரசம் வச்சேன்னா போதும். சப்போஸ் சாதமும் ரசமும் வச்சேன்னா காய் எதுவும் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. அதுக்கு பதிலாக இதை சைட் டிஷ்ஷாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். சாயங்கால வேலையில் இப்போ வாய் நம்மன்னு இருக்குன்னா இதை 4 பொரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு மீதியை அந்த பக்கம் போடுறாங்க. அவங்க மாமி இந்த பக்கம் போடுறாங்க. இப்போ பால்கனியில் போட்டால் அப்பப்போ போய் மாடியில் போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்மளாம் ஹைவேஸ் ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால மாடிக்குள்ள சிலதுக்கெலாம் பர்மிஷன் கிடையாது. அதுக்காக நம்ம கீழே அந்த நமக்கு கொடுத்துருக்கிற பால்கனிலேயே போட்டுடுறோம். அதே நல்லா வெயில் வரும். இப்போ ஒரு 11 மணிக்கு மேலே நல்லாவே வெயில் இருக்கும். அப்புறம் சாயங்காலம் 6 மணி மட்டும் வெயில் இருக்கும், சூரியன் அஸ்தமானம் மட்டும். நம்மளோட வாசல் ஈஸ்ட் பக்கமாக இருக்கிறதுனால இந்த நமக்கு பின்பக்கத்தில் இப்போ வெயில் இருக்குது, சூரியன் இருக்குது. இன்னும் முன்பக்கம் அந்த பாதி தூரம் அந்த உச்சி வெயில் வரும்போதே வெயில் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு. அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணி மட்டும் இந்த வெயில் இருக்கும். ஸோ போட்டுடுறாங்க. போட்டு முடிச்சுட்டேன்னா அவ்வளோதான் ஆச்சு. ஸோ இதுதான் வடாம், தக்காளி வடாம், டொமேட்டோ வடாம். இதில் நம்ம உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ரெசிபி கொடுக்குறோம், அதை பார்த்து நீங்களும் பண்ணலாம். வணக்கம். நல்லா எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.